உலகெங்கிலும் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கும் உன்னத நோக்கத்துடன் உலகின் மிகப்பெரிய தொண்டு அடிப்படையிலான பேரீச்சை தொழிற்சாலையை அமீரக அரசு தொடங்கியிருக்கு. துபாய் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தும் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. உலக அளவில் பசியால் வாடும் மக்கள், குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சத்தான உணவை வழங்குவதே இந்த தொழிற்சாலையின் முதன்மை குறிக்கோள். இந்த தொழிற்சாலை வருஷத்துக்கு சுமார் 150 மில்லியன் பேரீச்சை சார்ந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும். பேரீச்சம்பழம் அதிக ஊட்டச்சத்து மதிப்புடையது என்பதால் அதை பசிக்கு எதிரான ஒரு வலிமையான கருவியா அமீரகம் மாற்றியிருக்கு. இயற்கை சீற்றங்கள் மற்றும் போர் சூழலால் பாதிக்கப்பட்டு உணவின்றி தவிக்கும் உலக நாடுகளுக்கு இந்த உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும். 5 வயதுக்குட்பட்ட சுமார் 50 லட்சம் குழந்தைகளை பசியிலிருந்து காப்பாற்றுவதை இலக்காக கொண்ட எட்ஜ் ஆஃப் லைஃப் போன்ற மனிதாபிமான பிரச்சாரங்களின் ஒரு பகுதியா இது செயல்படும். உலகளவில் ஒவ்வொரு நிமிஷமும் 5 வயதுக்குட்பட்ட 5 குழந்தைகள் பசியால் இறந்து போறதா தரவுகள் சொல்லுது. இந்த துயரத்தை துடைக்க அமீரகம் தனது உள்ளூர் வளமான பேரிச்சம்பழத்தை பயன்படுத்தி ஒரு சர்வதேச தீர்வை உருவாக்கியிருக்கு. இந்த மனிதாபிமான பணியில் தனிநபர்களும் அமைப்புகளும் தங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்குமாறு துபாய் ஆட்சியாளர் அழைப்பு விடுத்திருக்காரு. அமீரகத்தின் கலாச்சார அடையாளமான பேரீச்சை மரம் இனி உலக பசியை போக்கும் அடையாளமாகவும் மாறப்போகுது. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.